ஹாசினிய பார்க்க முடியுமா சார்? இங்க வருவாங்களா? இல்ல அவ வர மாட்டா, வீட்ல இருக்கா. வீட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் போய் பாத்துக்கிறேன். ஏய், அவ யாரையோ பார்க்க மாட்டா. எனக்கு அவ மௌன விரதம். பரவாயில்லை, கண்ணால பார்த்துட்டு மட்டும் போயிடனே. ஹாசினி அப்பவே இளவரசி மாதிரி இருப்பா, இப்போ ராணி மாதிரி இருப்பாள்ல. அடடா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என் செல்லம் அழகா இருக்க. சரி சரி, வெக்கத்தை கொஞ்சம் ஒழிச்சு வச்சிரு. இந்த கெட்டப்ல ஏஜியோட ஒரு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டா லைக் சும்மா பிச்சுக்கோ. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. நம்ம வரத ஹிட்லருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஹிட்லருக்கு ஒரு கால் பண்ணுவோம். சார், ஹாசினி சார். என்னோட கிளைண்ட் சுஹாஸ். நான் வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன். பேசுங்க, போங்க, போய் மெதுவா பேசிட்டு வாங்க. அதுக்குள்ள உங்க ரெஸ்டாரண்ட்ல ஃபில்டர் காபி ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னால் அத ஒன்னு ஆர்டர் பண்ணிட்டு போங்க. என் ரெஸ்டாரண்ட்ல எலி மருந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதை வேணா சாப்பிடுறேல? உங்களுக்கு காமெடி சென்ஸ் நல்லா வருது சார். சீக்கிரம் வாங்க. ஹலோ, ஹாய். ஏய் எரும மாடு, உனக்கு அவ்வளவு கொழுப்பு ஏறி போச்சா? ஹலோ ஹலோ, நீங்க யாரோ நினைச்சு திட்டுறீங்க. நான் உங்க பிரியமான பொண்டாட்டி பேசுறேன். ஏய் பைத்தியம், நான் உன்னதான் சொல்றேன். என்ன பெருசா கிழிச்சிட்டேன்னா நான் உன்னை லஞ்ச் கூட்டிட்டு போனோம். நீ பண்ண வேலைக்கெல்லாம் உனக்கு ஈஸியார்ல ரவுண்டு கேக்குதா? நீ ஊர் சுத்துறதுக்கு நான் தான் டிரைவரா? நான் உனக்கு அடிமை வேலை பார்க்கணுமா? நீ சொன்னதுக்கெல்லாம் நான் ஆமா சாமி போடணும், நான் டான்ஸ் ஆடணுமா? பிச்சிருவேன் பிச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? ஐயோ, ஏதோ உன் மேல கை வாங்கிட்டேன்னு சாரி சொன்ன ஓவரா ஆடுற. இத பாரு, நான் உன் முன்னாடி பம்புறதுக்கு நான் ஒன்னும் பூனை கிடையாது, யானை. கீழே போட்டு அப்படியே மிதிச்சிருவேன். ஆபீஸ் பக்கம் வந்துடாத, அவ்வளவுதான். நான் உன்னை தந்தூரி அடுப்புல போட்டு பருத்தி எடுத்துருவேன். போறவை லூஸ். என்னாச்சு இந்த ஹிட்லருக்கு? கொலவெறியில பேசுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நம்ம பேசணும். கொஞ்சம் 100 தடவை சாரி கேட்டாரு. அதுக்குள்ள வாட் ஹேப்பன்ட்? அது சரி, நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரது ஹிட்லருக்கு எப்படி தெரியும்? அதுவும் லஞ்ச் மேட்டர், சினிமா, பீச், ஈசிஆர் இதெல்லாம் எப்படி பக்கவா லீக் ஆச்சு? இது அயல் நாட்டு சதியா இல்ல உள்நாட்டு சதியா? ஒன்னு ஜெயிக்க போறதா ஹாசினி சவால் விடுறா. ஓ, இது உள்நாட்டு சதிதான். மேட்டர் லீக் ஆனது ராஜ்மாதாவோட வேலைதான். ஐ அம் கமிங். பார்த்த ஞாபகம் இல்லையோ? என்ன மேடம், முகெல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கு. இந்த போட்டியில் ஜெயிக்க போவது நான் அல்லவா, அதனால் தான். போட்டி வந்ததும் போட்டு கொடுத்து ஜெயிக்க பாக்குறீங்களா? இது நியாயமா? சகுனி வேலை பார்த்துட்டு ராஜமாதா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ணேன்? பேசாதீங்க. நான் ஆபீஸ்க்கு போற மேட்டர் உங்க மகன் கிட்ட சொல்லிட்டீங்களா? ஐயோ, நானா? பையன்கிட்டயா? ஞாபகம் இல்லையே. ஐயோ, என்ன வாயெல்லாம் கொலருது? தெளிவா போட்டு கொடுத்துட்டு இப்போ டர் ஆவறீங்களா? பேசினப்போ நம்ம 2 பேர் தானே இருந்தோம். எப்படி விஷயம் ஹிட்லர் வரைக்கும் போச்சு? நான் ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னதும் அந்த ஹிட்லர் காதால கேட்க முடியாத வார்த்தையால சொல்லி திட்டுறாரு. ஓ, திட்டிட்டானா? நீங்க மைண்ட் வாய்ஸ்ல நினைக்கிறது இங்க வரைக்கும் கேக்குது. நான் உங்க மகனை கடிச்சு தின்ன போறேன்னா என்ன? வெளியே கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? உடனே மாமியார் புத்திய காமிக்கிறீங்க. ஏய், அப்படிலாம் பேசாத. என் பையன் அவன் ஆம்பளை சிங்கம். அவனை போய் கால்ல விழ வைக்கிறேன், மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படிலாம் சொன்னேன்ல, அதான் அப்படி செஞ்சேன். பேசாதீங்க. அதுல என்ன தப்பு? ஊரெல்லாம் உங்க புள்ள பேச்ச தலகுனிஞ்சு கேட்கும் போது உங்களுக்கு அப்படியே குளுகுளுன்னு இருந்துச்சுல. ஏன் பேச்சு அவர் கேட்டா மட்டும் ஏன் உங்களுக்கு திகுதிகுன்னு எரியுது?
மருமக பாசத்தை விட மகன் பாசம் உங்களுக்கு பொங்குதோ? மகன் தோத்துற கூடாதுன்னு சப்போர்ட் பண்றீங்களா? நான் பேசிட்டு போய் ரெடி ஆயிட்டு வர கேப்ல கிட விட்டுட்டீங்க. மேட்டரை நைஸா லீக் பண்ணிட்டீங்கல்ல? நீங்க என்ன போட்டு கொடுத்தாலும் நான் நிக்க போறது இல்ல. நான் ஆபீஸ்க்கு போகுதா போறேன், ஹிட்லரோட சேர்ந்து வெளியே சுத்ததா போறேன், வாய்க்கு ருசியா சாப்பிடுதா போறேன், சினிமா கவர் கூட சேர்ந்து போகுதா போறேன், பீச் பார்க்குன்னு ஒன்னா சுத்ததா போறோம். நீங்க அதை எப்படி தடுக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். இனிமே ஒன்னால் அது முடியாது ஹாசினி. ஏன் ஹிட்லர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னாரா? என் முன்னால யாரும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப முதுக காட்ட சொல்றேன். ஒரு ஃபயர்ல போயிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த ஹாசினியால எதுவும் முடியும். வெளியே வர முடியாதுன்னு சொன்ன உங்க மகனை நான் வர வைப்பேன். போட்டு கொடுத்த உங்களை நான் சொடக்கு போட்டு ஜெயிப்பேன். வட்டாய மாமியாரே. சரி மருமகளே. போற வேகத்தை பார்த்தா என் பையனை சரண்டர் ஆக்கிடுவா போல இருக்கே. சேச்சே, ஏன் ஏஜே இரும்பாச்சே. அப்படியெல்லாம் நடக்காது, எதுவும் நடக்காது. நடக்காதுடியோய். நடக்கும் நடக்கும், நான் நடத்தி காட்டுறேன் பாருங்க. கேட்காதுன்னு நினைச்சேன். பாம்பு காது ஜாக்கிரதையா இருக்கணும். அடே ஏஜே, மானத்தை காப்பாத்துடா. இந்த லெட்டர் எல்லாம் படிக்கலாமா? அந்த மங்கூஸ் மண்டியா ஹாசினி பத்தி சொன்னதெல்லாம் உண்மையா? காலேஜ் குயின் அது இதுன்னு பில்டப் எல்லாம் கொடுத்தா? அது என்ன காலேஜா இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலானே தெரியல. இந்த லூஸ் அந்த லூஸுக்கு என்னதான் எழுதியிருக்கோம்? ஸ்ரீ ராமஜெயம். பார்த்தசாரதியின் வணக்கம். இன்று கணக்கு வகுப்பில் உன் இமைகள் இமைத்ததை எத்தனை என்று எண்ணுகிறேன். தமிழ் வகுப்பில் தமிழையே பார்த்து கொண்டிருந்தேன். அறிவியல் வகுப்பில் ஆண்டவனின் ஆராய்ச்சியில் அரிய கண்டுபிடிப்பு நீ என்று கண்டறிந்தேன். இத படிக்கிறதுக்கு எல்லாம் மலை உச்சர்ல இருந்து குதிச்சு செத்துடலாம். போலாமா? எங்க? ஏன் ஜெயம்மா சொல்லலையா? எவ்வளவு திமிரு உனக்கு? அதான் போன்லயே வண்ட வண்டியா சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? சும்மா கத்தாதீங்க. இப்படியே ஆபீஸையே கட்டி பிடிச்சிட்டு இருந்தா அப்புறம் பொண்டாட்டின்னு நான் எதுக்கு இருக்கேன்? நல்லா திங்கிறதுக்கு. அட, அதுக்கு தான் ஹோட்டல் போலான்னு சொல்றேன். ஏன் நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்? முதல்ல வெளியே போ வெளியே. நானும் வெளியே போலான்னு தான் சொல்றேன். ஓ காதல் கண்மணி படத்துல துல்கர் சல்மான் நித்யா மேனன் மாதிரி பைக்ல ஜாலியா போனா எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும். நீ ஊர் சுத்துறதுக்கு நான் தான் கிடைச்சனா? அதுக்கு வேற ஆளை பாரு. புருஷனை விட்டுட்டு நான் எதுக்கு வேற ஆளை பார்க்கணும்? அடிங்க. என்ன பேப்பர் இது? ஒண்ணு விடு. எதுக்கு என்கிட்ட மறைக்கிறீங்க? நான் வரும்போது இத தான பாத்துட்டு இருந்தீங்க. எரும மாடு. விடு. அது என்னோட டாக்குமெண்ட். ஏய். சாரதி, என் காலேஜ் ஃப்ரெண்ட். அவ லெட்டர் எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? சொல்லுங்க, அவ வந்தானா? அது ஐயோ சொல்லுங்க, அவ வந்தானா இங்க? எதுக்கு இந்த லெட்டரை மறைச்சீங்க? இத யாரு கொடுத்தா? இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? அவ வந்து கொடுத்தான். ஓ, பார்த்த சாரதி இங்க வந்தானா? எங்க எங்க அவ? பார்த்தா? சொல்லுங்க, பார்த்தா எங்க? அவன் போயிட்டான், கொடுத்துட்டு போயிட்டான். போயிட்டானா? ஐயோ, அவன் என் ரசிகன் தெரியுமா? என்ன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தான் காலேஜ்ல. He's a cute guy, you know? Cute. ஏன் அவனை போக விட்டீங்க? எனக்கு ஏன் இன்ஃபார்ம் பண்ணல? ரொம்ப தூரம் போயிருப்பானோ? நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். நில்லு, போயிட்டான். டேய், பார்த்தா? ஏய் ஹாசு, வாட் a surprise! நீ இன்னும் அப்படியே இருக்க? ஆனா நீ அப்ப விட இப்ப இன்னும் ரொம்ப சூப்பர் ஆயிட்டியே. ஐயோ, என்ன புகழாத. புகழ்ந்து என்ன பண்றது? நீ தான் கடைசி வரைக்கும் என்ன கண்டுக்கலையே. நீ இன்னும் அதை மறக்கவே இல்லையா?
மறக்க முடியுமோ? அது காவியமாச்சே. கர்மம் கர்மம். இப்ப கூட நம்ம கிளாஸ்மேட் பசங்களெல்லாம் உன்னை கேட்டுட்டே இருப்பா. ஹாசு எப்படி இருக்கா, கல்யாணம் ஆயிடுதா, அந்த லக்கி ஹஸ்பண்ட் யாரு, எப்ப பார்த்தாலும் உன்னுடைய பிராணம் தான். அது காலேஜ் இல்ல, மென்டல் ஹாஸ்பிட்டல் தான். எப்படியோ உன்னை பார்க்க மாட்டேனான்னு தவிச்சேன், பார்த்துட்டேன். அப்புறம் உனக்காக உருகி உருகி எழுதின லெட்டரெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஏன் கொடுக்குற? உனக்கு என் மேல இருந்த லவ் எல்லாம் போயிடுச்சா? அதுக்கு இல்லை, இதுக்கு மேல இந்த லெட்டரை என் ஆத்துல வச்சிருந்தேன்னா என் பொண்டாட்டி என் மேல வச்சிருக்கிற லவ் போயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் தான் மரியாதையா போயிடும். சரி ஆசு, நான் கிளம்புறேன். எனிவே உன்னோட மேரேஜ் லைஃபுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உன் ஹஸ்பண்ட் ஒரு ஜென்டில்மேன், எல்லாத்தையும் ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாரு. எனக்கு 2 காஃபியும் கொடுத்து சாப்பாடும் போட்டு வயிறை நெப்பிட்டார். இவன் மாதிரி நல்லா திங்குறான். உன்னைய பார்த்ததும் என் மனசு நிறைஞ்சிடுத்து. ஆல் தி பெஸ்ட் ஆசு. ஆ, சார், ஆசு எங்க காலேஜ் பசங்களோட சொத்து சார், நல்லா பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன் சார். வந்துடாதீங்க, உங்க ஆத்துக்காரி கோச்சு அம்மாஞ்சி மாதிரி இருக்கார். போய் நீ. ஆமா, இன்னைக்கு நீ மௌன விரதம் சொன்னாரு, நீ வரமாட்டேன்னு வேற சொன்னாரே, அப்புறம் எப்படி வந்த ஆசு? பத்த வச்சுட்டே பார்த்தா. ஆ, அது ஒரு முக்கியமான வேலை இருந்ததால விரதத்தை கலைச்சிட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆமா. அப்போ ஓகே, பாய். வரேன் ஆசு. பாய். பாய். ம். நான் வரமாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? நான் தான் வராதுன்னு சொன்னேன்ல. எப்படி நான் இன்னைக்கு மௌன விரதமா? எதுக்கு இத்தனை போய்? பார்த்த சாரதி வந்தானே ஏன் என்கிட்ட சொல்லல? அதே என்கிட்ட இருந்து மறைச்சீங்க. ஆமா, பெரிய பிரேக்கிங் நியூஸ். அவனை இங்கேயே வச்சுட்டு ஏன் என்கிட்ட போயிட்டான்னு போய் சொன்னீங்க? தேவையில்லாதது பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, புரியுதா? ஓ, அப்படியா சார்? அப்புறம் எதுக்கு சார் உங்களுக்கு தேவையில்லாத இந்த லெட்டர்ல படிச்சீங்க? என்ன பார்த்ததும் ஏன் ஒளிச்சு வச்சீங்க? பாயிண்டா பேசுது. அப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்ன காதலிச்சவனை மறைக்கிறீங்க, அவன் எழுதின லெட்டர்ல என்ன இருக்குன்னு படிக்கிறீங்க, அவன் என்ன பாத்திர கூடாதுன்னு நினைக்கிறீங்க. எதுக்கு இந்த ஈகோ, ஆர்வம், தவிப்பு? அப்போ நீங்க என்ன லவ் பண்றீங்களா? அப்படியெல்லாம் ஒரு மண்ணு கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த மண்ணை மறைச்சீங்க சார்? ஏன்னு நான் சொல்லட்டுமா? பொசசிவ்னஸ். தனக்கானவள இன்னொருத்த உரிமை கொண்டாடிட கூடாதுங்கிற பொசசிவ்னஸ். கரெக்டா? கொஞ்சம் வாய் மூடுறியா? பெரிய அரபு நாட்டு இளவரசி, பெரிய பேரழகி, இந்த அரிய தங்கத்தை யாரும் தூக்கிட்டு போயிருவாங்கன்னு எனக்கு பயம். எனக்கு பொசசிவ்னஸ். ஓவியா போறேன். போய் உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் இந்த மேட்டரை சொல்லி இது பொசசிவ்னஸா இல்ல வேற ஏதாச்சுமான நான் போய் கிளாரிஃபை பண்ணிட்டு வரேன். ஏய் வேணா. ஏய், வீட்டை தான் என் மானத்தை வாங்கிட்டேன், இங்க பொழப்ப நார அடிச்சிடாத. வழி விடுங்க, வழி விடுங்க. ஏய் லூசா, மரியாதை இங்க இருந்து போயிடு. நான் சொல்றேன்ல, போயிடு. முடியாது, நான் கேட்காம போக மாட்டேன். நல்லங்க. வழி விடுங்க. அறிவு இருக்கா உனக்கு? என் ஸ்டாஃப் கிட்ட இதெல்லாம் சொன்னா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அப்போ என்ன லவ் பண்றேன்னு ஒத்துக்கோங்க. அச்சி லூசு, அதெல்லாம் என்னால முடியாது. அப்போ என்ன விடுங்க. நல்லங்க. ஏமா என்ன இப்படி சித்திரவதம் பண்ற? ப்ளீஸ் தயவு செஞ்சு பேசாம இங்க இருந்து போயிரு. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நோ சான்ஸ். வேணா ஒரு ஆப்ஷன் தரேன். என்ன? என்ன பைக்ல வெளிய கூட்டிட்டு போய் லஞ்ச் சாப்பிட வச்சு நைட் வரைக்கும் சினிமா, பார்க், பீச்னு ஜாலியா சுத்திட்டு வரணும். ஓகேவா? என் அம்மா கிட்ட சொன்னதெல்லாம் சாதிக்கலாம்னு பாக்குறியா? முடியுமா முடியாதா? என்ன பிளாக்மெயில் பண்றியா? முடியாது, போ போ. அப்ப பொசசிவ்னஸ் மேட்டர் பத்தி இப்பவே உங்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேக்குறேன். அங்கங்க போ. ஹாய் ஹாய் மேம். ஆபீஸ்ல எல்லாம் ஓடி பிடிச்சி விளையாட வேண்டியிருக்கு. ஏய் லூசு. சின்னதா ஒரு கிளாரிஃபிகேஷன். அது கரெக்ட்டா ஒரு பதில் சொல்றீங்களா? பொண்டாட்டியோட எக்ஸ் லவர் வந்தத புருஷன் மறைக்கறானா, அதுக்கு என்ன அர்த்தம்? நிச்சயமா பொசசிவ்னஸ் தான் மேடம். யார் அந்த ஹஸ்பண்ட்? அது ப்ளீஸ் பா, ஏதோ பேசுறாதமா. சொல்லுங்க சொல்லுங்க. சும்மா சும்மா.
ஜே சுமாரு ஏ ஜே அப்புறம் ஐயோ ஒத்துக்கிறேன் ப்ளீஸ் एक दूजे के लिए बता மேடம் என்ன சார் அக்ரியா வெளிய போலாமா போய் தொலைஞ்சு தானே ஆகணும். ஓ, இப்படி சொன்னா எப்படி நல்லா சிரிச்சுக்கிட்டே ஒரு காதலன் காதலிய பார்த்து சொல்ற மாதிரி சொல்லுங்க வாங்க மேடம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம், பீச்சுக்கு போலாம், அதுக்கப்புறம் தியேட்டருக்கு போலாம். ஆஹா இல்லையே சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஃபீலே இல்லையே எங்க உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க லூசு கேக்காரி மென்டல் மக்கு வா ரெஸ்டாரண்ட் போய் நல்லா கொட்டிக்கலாம், அதுக்கப்புறம் பீச்சுக்கு போய் உன்னை தள்ளி விட்டுட்டு வந்து வா. ஏய் கம்முன்னு உட்கார மாட்டேன். ப்ரோ தளபதி இன்ட்ரோ வந்துருச்சா ப்ரோ இன்னும் இல்லம்மா. ஓகே ஓகே சுமாரு தளபதி ஐசிடால சஞ்சா கண்ணு விசிலுதடி என் புருஷன் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத ஒரே
வருவா பாரு. போனத்தை வாங்காத. பிரதர், கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லம்மா. அதான் சந்தோஷமா இருக்கீங்க. நான் தான் மாட்டிக்கிட்டேன். ஆ, போடுங்க. தளபதி, நல்லா ஆடுங்க. நல்லா ஆடுங்க. அடிச்சு ஏம்மா, சாவடிங்க கம்முனு அவனை. இருக்க மாட்டியா? படத்தை பாருமா. நான் கம்முன்னு இருக்க மாட்டேன், உம்முன்னு இருக்க மாட்டேன். சும்மா ஜம்முன்னு படத்தை பாப்பேன். தளபதி அழுவுறாரு. என்னால பார்க்க முடியல. நீ அலறத என்னால சுத்தமா பார்க்க முடியல. அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு? ரொம்ப கன்றாவியா இருக்கு.